ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினம்ங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதரம் ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குங்க. மேலும் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார், 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவு பெறக்கூடிய வகையில நல்ல உயர்வான ஒரு நாளாக அமைதுங்க நண்பர்களே. நன்மைகள் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர தன்மை உங்களுக்கு உருவாகுங்க. உங்கள் செயல்பாடுகள் எத்தனை நாள் கட்டுப்பாடு இருந்திருக்கலாம். இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு சில பேர் உங்களை வற்புறுத்தி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஃப்ரீடமாக சுதந்திரமாக செயல்பட்டு உங்களுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் நீங்கள் உடைத்தெறிந்து விட்டு படிப்படியாக நீங்கள் உங்களது சுதந்திரத்தன்மையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல அறிகுறிகள் அது குறித்து தெரியக்கூடிய நல்ல யோகமான நாள்கள் இன்றைய தினம். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக நல்ல மாற்றமான சூழல் இப்பொழுது அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. ஸோ அந்த வகையிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சிகள் உண்டுங்க. வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் அவசரப்படாமல் பதட்டம் இல்லாமல் சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை வியாபாரத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் யாரு கூடயும் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. புதிய நபர்கள்ட்ட குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களை பேசிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க. வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும். அதனால நெருக்கடிகள் ஏற்பட்டு விடுங்கிறதுனால எந்த செலவு தேவையான செலவு, எது தேவையில்லாத அவசியமில்லாத செலவுன்னு நீங்கள் வகைப்படுத்தி கிளாசிஃபிகேஷன் பண்ணி தேவையில்லாத செலவுகளும் ஒதுக்கி விடுங்கள். அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமையும். பொருளாதார நெருக்கடியை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். மனது நிறைந்து காணப்படுங்க. ஏன்னா வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. தொட்டது துலங்கன்னு சொல்லலாம். நிறைய காரியங்கள் இன்னைக்கு முயற்சித்து பாருங்க. ஒவ்வொரு காரியமாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். இந்த தினம் மனதில் அந்த அளவுக்கு துணிவு தன்னம்பிக்கை எல்லாம் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பணம் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் பணத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக மேனேஜ் பண்ணணும், செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இந்த பண வரவுகள் கூட இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க. மேலும் நல்ல நண்பர்கள், நல்ல சக்திசாலி, நல்ல ஆற்றமிக்க நண்பர்களுடைய உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கிடைக்குங்க. உங்களுடைய நகைச்சுவை உணர்வு தாங்க உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. ஸோ அந்த நகைச்சுவை உணர்வை பயன்படுத்தி நீங்கள் நல்ல கலகலப்பான சூழலை நீங்கள் உருவாக்கி கொண்டு நன்றாக கலகலப்பாக சிரித்து பேசி உங்களது உடல் நோய்களை குணமாக்குவதற்கு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சிரித்து உங்களது நோயை காணாமல் போயிருங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களது நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு உதவி செய்யும். பெண்டிங்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு கொஞ்சம் குழப்பமான சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். மனதில் செலவுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னா நீங்கள் வகைப்படுத்தி தான் செலவு பண்ணணுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினருடைய உணர்வுகளை உங்களால் சிறந்த முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. மேலும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் குடும்பத்தில் நன்றாக புரிந்து வைக்க முடியும். அதனால குடும்பத்தோட நேரத்தை செலவிட்டு உட்காந்து பேசுறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோதான் சிறப்பாக உங்கள் காதலரை கவனிச்சுக்கிட்டாலும் சில நேரம் அவருக்கு நீங்கள் gift கூட கொடுத்து பார்ப்பீங்க. ஆனாலும் உங்களது காதலருடைய மனநிலை உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களது அன்பை குறையாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது காதலரை புகழ்த்துவதன் மூலமாக கூட உங்களால் உங்கள் காதலரை உங்கள் பக்கம் ஈர்க்க முடியாது. கொஞ்சம் உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் உங்கள் காதலர் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. இது ஒரு கடினமான காலமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணியில் உங்களுக்கு சர்ப்ரைஸான நல்ல இனிமையான ஒரு சூழ்நிலை தான் அமையும் நண்பர்களே. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆச்சரியமான தகவல் சேரும். இப்பொழுது உங்களுடைய
கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கணுங்க. எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அது முழுமையாக மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துரைக்க வேண்டும். அதேமாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் கிளியராக மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுங்க. சந்தேகம் இருந்தால் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா வேலையில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் சந்தேகம் வந்தால் அதை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லா சந்தேகத்திலையும் கேட்டுக்கிட்டு என்ன ரிசல்ட் வரும், எதுக்காக வேலை செய்கிறோங்கிறதுனால ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமான பாராட்டுகளை பெற்றுத் தரக்கூடிய வகையில் நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. அற்புதமான ஒரு நாள், காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுங்க, நீங்கள் எடுத்த காரியம் எல்லாத்தையும் முடிக்க முடியுங்க. சூப்பரான ஒரு நாளாக இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருக்க தான் விரும்புவீங்க. உங்கள் காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் ஒதுக்கி வைக்க நினைப்பீங்க, அல்லது உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஒதுக்கி வைக்கலாம். அதனால் கொஞ்சம் தனிமையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லற வாழ்க்கை விரைவிலேயே சிறப்பாக மாறிவிடும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நம்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை உங்களுக்கு சாதகமான சூழல் அமையுங்க. மேலும் உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நீங்கள் ஒரு சுதந்திரத்தன்மையோடு செயல்பட முடியும். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சிந்தித்து தாங்க செயல்படணும். ஆனால் வெற்றிகள் உண்டு. வியாபாரம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். ஆனால் கொஞ்சம் நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கள், அவசரப்பட வேண்டாம். விவேகம்தான் முக்கியம். புதிய நபர்கள் கூட பழகும்போது நீங்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, தேவையில்லாத விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படுறதுனால நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுவிடும். அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வான சூழ்நிலை உங்களுக்கு உடலில் இன்றைக்கி ஏற்படலாம். ஆனாலும் அதெல்லாம் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியுங்க. மனசு நிறைஞ்சு காணப்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.